ஒரு ஆண் வந்து அடிபட்டு இருந்தா இல்ல ஏதாவது ஒரு உதவி தேவையா இருந்தா அந்த ஆண் வந்து தான் போய் கேட்கணும், எனக்கு இந்த உதவி தேவை, இதை வந்து பண்ணுங்க. அப்படியான விடயங்கள் படங்கள்ல கூட இதை வந்து பல படங்கள்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். ஒரு பொண்ணு வந்து சாதாரணமா ஏதாவது தூசி போனா கூட பல பேர் வருவாங்க, என்னமாச்சு அப்படின்ற மாதிரி. அதுலயும் ஒரு பக்கத்துல ஒரு ஆண் நிக்கைக்குள்ள அந்த பொண்ணோட கண்ணுல தூசி போச்சுன்னா என்னமாச்சு, என்னவா பண்ணா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்படின்னு. அது வந்து நம்ம வளர்ற காலத்திலேயே படங்கள்ல பார்த்துட்டு வந்தது. இப்ப நிஜத்துல பல பேரோட விடயங்கள்ல வந்து பார்க்கக்குள்ள அந்த உண்மைகள் எல்லாம் வந்து புரியுது. அதாவது சில பேரை பொறுத்த வரைக்கும், சில மக்களை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைகள் எல்லாம் மனுஷங்களே இல்லை, அவங்களுக்கு உணர்வுகள் இல்லை, அவங்க ஒரு இயந்திரம் மாதிரி. ஆம்பளை தானே. ஆனா பொம்பளைகள் அப்படின்னா, பொண்ணுங்க அப்படின்னாலே அது வந்து அந்த வேற மாதிரி இருக்கும், அந்த சமத்துவம் வந்து இல்லாம இருக்கு. சரிங்களா? சில பேரால தான் வந்து என்ன சொல்லுங்க, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இருக்கு. அதுலயும் வந்து ஊடகத்துல இருப்பவர்கள், அதுலயும் லட்சத்துக்கு மேல ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியான விடயங்களை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு விடயத்தை பேசக்குள்ள அதிலும் ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விடயம், தனிப்பட்ட ஒரு நபரை பத்தி பேசக்குள்ள, அவங்க சம்பந்தமான விடயங்களை போடக்குள்ள அந்த நபர்கள் ரெண்டு பக்கமும் அலசி ஆராய்ந்துதான் வந்து போடணும். இப்ப எல்லாம் வந்து இந்த ஊடகம் அப்படின்னு இருக்கிறவங்க, அதுவும் லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கவங்க என்ன பண்றதுன்னா, இந்த ஒரு ரெண்டு தரப்பு இருக்கு, ரெண்டு பேருக்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா அந்த ரெண்டு பேர்கிட்டையும் எடுக்க மாட்டாங்க, ஒருத்தங்கிட்ட வந்து எடுத்துருவாங்க. இன்னொருத்தங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கும். அதுல சில பேர் வந்து காசு கொடுத்து அவங்க கேட்ட காசு, இப்ப ஒருத்தருக்கு ஒரு அக்காவுக்கு 1,00,000 மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு வைங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அந்த அக்கா வந்து இந்த ஒரு பெண்ணிட்ட போய் வந்து காசை வாங்கி போட்டு, நான் உங்களோட வீட்டை வந்து இந்த வீடியோக்களை எடுத்து போடுறேன், இதை வந்து இப்படி செட் பண்ணி போடுவோம், நீங்க இப்படி இருங்க, இப்படி பேசணும், இப்படியான போட்டோக்களை பண்ணுங்கன்னா நான் செட் பண்ணி போட்டு காசை வாங்கி போட்டுருவாங்க. அங்க இன்னொரு தரப்பு கிட்ட வந்து சம்மந்தப்பட்ட இன்னொரு தரப்பு கிட்ட வந்து கான்டாக்டே பண்ணிக்க மாட்டாங்க, கேரே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இவங்கிட்ட வாங்குற காசு, இந்த டாபிக் மூலம் வர்ற வருமானம். சோசியல் மீடியால உழைக்கலாம், யூடியூப்ல உழைக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல உழைக்கலாம், ஃபேஸ்புக்ல உழைக்கலாம், அப்ப எல்லாத்துலயுமே போட்டு உழைக்கிறது. சரியா? அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி. ஸோ நாளைக்கு பிக் பாஸுக்கு போறதா இருக்கட்டும், இல்ல வேற ஷோக்கு போறதா இருக்கட்டும், அப்படி. ஸோ இவங்களுக்கு லாபம், ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு. ஸோ அப்ப இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து ரெண்டு தரப்பு இருந்ததுன்னா, ஒரு நபருக்கு இப்படியான மீடியாக்களோட இது தேவை, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்த சம்பந்தப்பட்ட நபரை. ஆனா இன்னொருத்தவங்க வந்து சட்டப்படி லீகலா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்ப அப்படியான நபர்கள்ட்ட இவங்களால நெருங்க கூட முடியாது, அவங்க கிட்ட காசு வாங்க முடியாது, இப்படி நெருங்கி பப்ளிசிட்டி எடுக்க முடியாது. அப்ப இதுதான் நடந்து கொண்டிருக்கு மக்களே. சோ அப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள் விடயத்துல சில பல யூடியூபர்ஸ், அதுல முக்கியமா வந்து இந்த லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க, அக்காவா இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம். சோ இப்படியான நபர்களுடைய தரங்கெட்ட செயல்கள் மக்களால் இப்போ பேசப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாம சொல்லப்படுகின்ற பொய்கள், இந்த பெண்ணை வச்சிருந்தாரு, அந்த பெண்ணை வச்சிருக்காரு, இப்படி வச்சிருக்காரு, அவரை இந்த டிவி பேன் பண்ணிட்டாங்க, அப்படியான நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி என்பது மக்களோட கருத்து. அதோட ப்ராசஸ் என்ன அப்படியான விடயங்கள் இதுல வந்து பார்க்கலாம். ரெண்டு பெரிய நபர்கள் இந்த விடயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீ யாரு, நீ இதெல்லாம் பாத்தியா, அவரை பற்றி உனக்கு சொல்ல உனக்கு ஆதாரம் இருக்கா, நீ எப்படி இதை வந்து பொது வெளியில போடலாம் அப்படியான கேள்விகள் கேட்ட உடனே இப்ப நம்ம கூட ஒரு 2 நாளைக்கு முதல் ஜோய் கிறிஸ்டல் அவர்கள் செய்த பித்தலாட்டம், அவங்க வந்து சில பேர்கிட்ட காசு வாங்கி போட்டோ இல்ல ஒரு இந்த சோசியல் மீடியால பேச்சு நடத்துறவங்க அந்த ஒரு கேக் பண்ணதான், வேலண்டைன்ஸ் டே கேக் பண்ணது மாதம்பட்டி ரங்கராஜரோட இதுக்கு வந்து இவங்க வந்து பண்ண அவங்களோட கம்பெனியை ப்ரொமோட் பண்றாங்க, இன்னொருத்தங்க வந்து அந்த இன்னொரு உணவை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அப்படியான பேச்சை பற்றி நம்மளே சொல்லியிருந்தோம். நேத்து பார்க்குறேன் அந்த பேச்சு பலது வந்து டீஆக்டிவேட் காணல, ஒளிஞ்சினானுங்க, இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது. சரி, அப்ப அப்படியான நபர்கள் அவங்களோட கதி என்ன அப்படியான விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க மக்களே. சரிங்களா? ஆண்கள் ஜாக்கிரதை. ஓகே, முதலாவது விடயம் வந்து என்ன அப்படின்னா, ஊடக தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஷோவை பத்தி பேசுறோம், இப்ப பிக் பாஸை பத்தி பேசுறோம், இல்ல வேற ஷோவை பத்தி பேசுறோம்னா போட்டியாளர்கள் அக்ரிமெண்ட் போட்டுட்டு போவாங்க. அப்ப வெளியில இருக்கிற நம்ம வந்து சில பேர் நடுநிலைமையா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாரோட ஃபேன்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க.
சில பேர் இப்ப நம்மள மாதிரியான ஆட்கள்னா சில பேருக்கு மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அது ஷோ, ரியாலிட்டி ஷோ. சரியா, அது வேற. கிரிக்கெட்டா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், அதெல்லாம் வேற. ஆனா இங்க மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அப்படின்றவர் அவர் நம்மளை போல ஒரு மனிதர், அதிலும் உழைப்பால் உயர்ந்தவர், பல பேருக்கு தலை நிமிர வைத்தவர். சமையல்காரன் அப்படின்றத சமையல்காரர் அப்படின்னு மாத்தினவர் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள். சரியா, அப்ப அவரால் பல பேருக்கு பெருமை, பல ஊருக்கு பெருமை. அப்ப அப்படிப்பட்ட மனிதரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அந்த மனிதரோடு சுருதி அப்படின்ற ஒரு பொண்ணு இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கை, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய குடும்பங்கள். அப்ப ஒரு மனிதரை பத்தி அவதூறு பரப்பைக்குள்ள இன்னொருத்தங்க சொல்றாங்க அப்படியான விடயங்களை காமிக்கக்குள்ள ரெண்டு தரப்பு, ஒரு ஊடகத்துல இந்த விடயத்தை தொடரதா இருந்தா ரெண்டு பக்கமும் காமிக்கணும், ரெண்டு பக்கமும் பேசணும். ஒருத்தருக்கு கிட்ட நெருங்க கூட முடியல, ஒருத்தர் வந்து லீகலா போயிட்டாரு, ஒருத்தர்கிட்ட காசை கறக்க முடியல. அப்ப இங்க இந்த ஆளுக்கு தான் இப்படியான சப்போர்ட் தேவைப்படுது, இவங்க கிட்ட கறப்போம், இவங்களை வச்சு அவரோட பேர் மூலம் நம்ம பப்ளிசிட்டியை தேடும் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்? ஊடக தர்மம் அக்கா, அண்ணா. சோ அப்படின்னு மாதிரி தான் சில பேரை பார்த்து கேட்க வேண்டியதா இருக்கு. சோ அப்ப அவங்களோட வீட்டுல அவங்களுடைய கணவருக்கு இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்ப என்ன இப்படிதான் வாங்க வீடியோ போட்டோ எடுங்க அப்படின்னு பண்ணுவாங்களான்னு தெரியல சில பேர். சரியா, சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப சில விடயங்கள், இப்ப ஒரு சில யூடியூப் சேனல்ல இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு இப்படி ப்ரோபோஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல கூட அவர் தான் ஒரு விக்டிம். ஏன்னா அந்த மனுஷன் இந்த அம்மாவை ஏமாத்துறதா இருந்திருந்தா, இல்ல அவர் இப்படி இதைத்தான் வழக்கமா வச்சிருக்கிறார் இருந்திருந்தா கண்டிப்பா கேமரா போட்டோ எல்லாம் இல்லாமத்தான் அந்த மனுஷன் வந்து பண்ணியிருப்பாரு. ஆனா அவர் ஒரு ரியல் விக்டிம். இங்க பக்கா பிளான் போட்டது யாருன்னா ஜோய் கிறிஸ்டல் தான். அவங்க ஒரு டீமை வர வச்சு வளைச்சு அதுவும் 4K பெரிய கேமரால பயங்கரமான செட்டப். அதெல்லாம் அவங்கள பாத்தீங்கன்னா எப்படியாவது பக்கத்துல போய் நின்றுணும்னு அப்படியே நிக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு தெரியல இவ்வளவு பெரிய குழி வந்து கிண்டி கொண்டிருக்காங்க அவருக்கு அப்படின்னு. சோ அப்படியே ஒரு பக்கம் இருக்கக்குள்ள அது பல மக்களுக்கு புரிஞ்சிட்டு பல பெண்கள் வந்து அவருக்காக குரல் கொடுக்குறாங்க. சோ அப்படியே இருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் என்னன்னா செட் பண்ணப்பட்ட போட்டோஸ், வீடு முழுவதும் போட்டோஸ் வந்து வச்சிருக்கோம், ஞாபகமாக இருந்தது வாழ்ந்தேன், அது 2-3 நாளைக்கு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் யூடியூபர்ஸ் வர வச்சு எடுத்து அவர் அசிங்கப்படுத்துற வேலைகள். சரிங்களா, அப்படின்னு பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்களோட எடுக்கப்பட்ட போட்டோஸ் மாதிரி சிவகார்த்தியன் அவர்களோட எக்கச்சக்கமான போட்டோ எடுத்திருக்காங்க. நம்ம விஜய் அண்ணா அவர்கள் கூட நிறைய போட்டோஸ் எடுத்திருக்காங்க. அப்ப அதை வச்சு எப்ப இந்த கதைகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி மக்களோட கேள்விகள் இருக்கு. சோ அப்ப ஒரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்ற ஒரு மனிதர், சட்டப்படி அவர் மீது தப்பில்லை, சட்டம் அவர் பக்கம் இருக்கு. ஏன்னா அவர் ஞாபகம் பண்ணியிருக்காரு, அவர் டிவோர்ஸ் ஆகல. நடுவில் குறுக்க வந்தது, சட்டத்துக்கு எதிராக வந்தது யார் அப்படின்னா இந்த ஜோய் அவர்கள். ஸோ அப்ப அவங்களுக்காக குரலை கொடுக்குறேன், நியாயம் வாங்குறேன் அப்படின்ற ரீதியில மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அப்படின்ற ஒரு தனி மனிதர் அவருடைய மனைவி அவருடைய குடும்ப வாழ்க்கையை அசிங்கப்படுத்துற மாதிரி யூடியூப் சோசியல் மீடியாவில் இருக்கிற அக்கா அண்ணாமார் பண்ண வேலை, பண்ண நபர்களை என்ன பண்ணணும் அப்படின்னு மக்கள் வந்து குரல் எழுப்பியிருக்காங்க. ஏன்னா ஒரு கொள்ளை அடிப்பவனுக்கு இல்ல சில மிரட்டல் வேலை பண்றவனுக்கு, பிளாக்மெயில் பண்றவனுக்கு துணை போவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதைத்தான் இந்த நபர்கள் செய்திருக்கார்கள் அப்படி என்பது மக்களோட குரல். அதுதான் உண்மையா கிடக்கு. அவர் சட்டப்படி போறாருல, அப்ப அந்த சட்டம் பதில் பண்ணுமில்ல, இவன் சட்டப்படி அவர் பக்கம் நியாயம் இருக்கு, அவர் மீது எந்த தப்புமே இல்லை, சட்ட விதிகளின்படி அவர் நியாயமானவர். he is the victim. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பேசுறாருன்னா அவர் பக்கம் இருக்கிற விடயங்களை நம்ம பேசணும், சட்டப்படி இதுதான். அதை விட்டுட்டு சோசியல் மீடியால இருக்கிறவர்கள் அப்படின்ற பேர்ல வீட்டை போய் போட்டோ எடுத்து போடுறது, இங்க பாரு இப்படி பண்ணிட்டான் அப்படின்றது, இது ஒரு பக்கம் அசிங்கமான விடயங்கள், கேவலமான விடயங்கள் நடக்குது. சமூகத்துக்கு இதெல்லாம் சீர்கேடுதான், நாட்டுக்கு முதவாது வீட்டுக்கு முதவாது. இதனால பல பேரை வந்து இப்படியும் பிளாக்மெயில் பண்ணலாமா, இப்படி பண்ணி காசை கறக்கலாமா, இப்படி இன்னொருத்தனை அசிங்கப்படுத்தி போடுறத கூட நமக்கு பப்ளிசிட்டி கிடைச்சி நம்ம வந்து போயிடலாமான்னு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர்களை டார்கெட் பண்றதுக்கு இது ஒரு ஊக்குவிப்பா இருக்கின்றது. இதை பல பெரியவர்கள் வந்து வன்மையா கண்டிச்சு கொண்டிருக்காங்க சோசியல் மீடியால, என்ன இது நடக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, விஜய் டெலிவிஷன் குக் வித் கோமாளி டீம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட வருகைக்காக காத்திருக்காங்க. அவங்க இவரை கிக் அவுட் பண்ணல, பேன் பண்ணல. ஆனா போலியா யூடியூபர்ஸ் வந்து சோசியல் மீடியால இருக்கிறவங்க வந்து அவரோட பேரை கெடுக்கணும் போது இஸ் பேனட் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இதுக்கெல்லாம் யாருடா உங்களுக்கு அனுமதி தந்தது? இதெல்லாம் நீங்க இப்படியே மாதம்பட்டி ரங்கராஜ் சாரை பத்தியே இப்படி ஒரு பொய்யா நீங்க போடுவீங்களா இருந்தா, ஒரு அதிகார பலம், ஒரு காசு பலம் இருக்கிற ஒரு நபரை பற்றி, அப்ப சாதாரண மனிதர்களை வச்சு நீங்க எவ்வளவு விளையாடுவீங்க?
மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்களே மன உளைச்சல் காரணமாக குக் வித் கோமாளியிலிருந்து விலகி இருக்காரு. டிவியோ அந்த ஷோவோ அவரை கிக் அவுட் பண்ணல, பேன் பண்ணல. அவர் தான் தற்காலிகமா இந்த மன உளைச்சல் காரணமா ஒரு டைம் கட்டிருக்காரு. சரிங்களா? அவர் திரும்பி வரதும் திரும்பி வராம இருக்க அவருடைய விருப்பம். ஆனா டிவி அண்ட் ஷோ ஆல்வேஸ் வெல்கமிங் ஹிம். அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த சில பேர் இப்படி ஒரு பெரிய மனிதரோட பேரை கெடுக்கிறதுக்கு இப்படி பண்றாங்கன்னா, இது மாதம்பட்டி ரங்கராஜோட பேரை மட்டுமல்ல, அவருடைய மனைவி, அவருடைய குடும்பம், மனைவியோட குடும்பம், அவர் சம்பாதித்த அத்தனை இதுதான் அந்த அவருடைய பிறந்த ஊரு எல்லாத்தையும் அவமானப்படுத்துற மாதிரி நீ காசு உழைக்கிறதுக்கு நீ இப்படி பேனட் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நீ போடலாமன்னா உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லையாடா? அப்ப நாளைக்கு இதுதானே எப்படி வரும்? இதுதான் நம்ம இது வந்து நீங்க எப்படி வேணா எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு யூடியூபரா நான் பேசுறேன், சமூக அக்கறை இருக்கிற ஒரு ஆளா பேசுறேன், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனா பேசுறேன். சரிங்களா? இதுக்கு வந்து என்ன இது சட்டம் ஒரு பக்கம், அவர் பக்கம் நியாயமா இருக்கு. சட்டப்படி அவர் வந்து நிரபராதி, சட்டப்படி அவர் மேல தப்பு இல்லை, சட்டப்படி ஹி இஸ் தி விக்டிம். எல்லாமே நடுவில் இடையா வந்தது இந்த ஜோய் அப்படின்றவங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஜோய்க்கு ஆதரவு கொடுக்கிறேன், குரல் கொடுக்கிறேன்னு இந்த மனிதரை அசிங்கப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் மக்களின் கேள்விகள். மக்களை இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது தவறான நபர்கள் பக்கம் போவாதீங்க. சரிங்களா? அப்படி போனா அந்த கர்மான்னு ஒன்று நம்மளையும் வச்சு செய்யும். எத்தனை ஜோய் வீட்டை போய் வீடியோ எடுத்தவங்க எப்ப என் புருஷனை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு வீடியோ போட போறாங்களோ தெரியல. சரிங்களா? இதான் கர்மான்றது. இன்னொன்னு, மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்களும் அவருடைய மனைவியார் அவர்களுடைய பெருந்தன்மை காரணமாக தான் ஜோய் வந்து இப்ப வெளியில இருக்காங்க. இல்லைன்னா என்னோட புருஷனை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்னு எந்த ரீதியில அவங்க மாதம்பட்டி சாரோட மனைவியார் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், இவங்க வந்து உள்ள அவங்கலாம் இப்ப கூட வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் சாருக்கு எதிராக பேசின பல பேர் மீது மான நஷ்ட வழக்கு போடலாம். இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா, என்னதான் பொறுப்பு துறப்பு இவர்கள் அப்படின்னு நீங்க ஒரு டிஸ்க்ளைமர் போட்டாலும் உங்க மீது நீங்க பண்ண அசிங்கத்துக்கு பல நடவடிக்கைகள் எடுக்கலாம். சரிங்களா? இதெல்லாமே வந்து மாணவன் மக்களே இல்ல அப்படின்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வரைக்குள்ள ஓகே அவனை பத்தி ஒரு போட்டோ போட்டு இப்படி போட்டா அவன் பயந்துருவான், அவனை நாசமாக்கிடலாம், அவனோட பேரை கெடுத்துடலாம். இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள் அப்படிப்பட்ட மனிதர் மன உளைச்சல் காரணமா ஒரு ஷோக்கு ஒரு எபிசோட் போகாம இருந்திருக்காருன்னா மீதி மனிதர்கள் நம்மள மாதிரியான நாட்கள் எல்லாம் ஏமாத்துறோம். இதனால எத்தனை பேர் வாழ்க்கையை முடிச்சிருக்க முடியும்? இது பக்கா பிளாக்மெயில். இதுக்கெல்லாம் ஆதரிக்காதீங்க மக்களே. நன்றி.